கோவை அருகே நொய்யல் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவலுடன் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி விவரம் என்ன? தேவபிரியன், கோவை நீலகிரி மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. 2 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மலைப்பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோவையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான நொய்யல் ஆற்றில் தற்பொழுது வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனுடைய கழுகு பார்வை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் துவங்கக்கூடிய நொய்யல் ஆறு கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, ஈரோடு வழியாக கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றுடன் கலக்கிறது. தற்பொழுது இந்த நொய்யல் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதன் காரணமாக இந்த 3 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இந்த நொய்யல் ஆற்று நீர் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதன் காரணமாக விவசாயிகள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நொய்யல் ஆறு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட குளங்கள் மற்றும் ஏரிகள் ஆகியவை நிரப்பப்படுகிறது. அப்படி குளங்கள் மற்றும் ஏரிகள் நிரப்பப்படுவதன் காரணமாக நீர்நிலையினுடைய நிலத்தடி நீர்மட்டத்தினுடைய அளவும் அதிகரிக்கும் என்பதன் காரணமாக விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.